கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தொடர்ந்து புது சிருஷ்டியை குறித்து பேசி கொண்டு வருகிறோம். புது வாழ்க்கையை குறித்து, புது ஜீவனை குறித்து, புதிய கிருபையை குறித்து, புதிய பிரசன்னத்தை குறித்து, புதிய மகிமையை குறித்து, இனி வரும் காலங்களெல்லாம் நாம் புதியவைக்குள்ளே பிரவேசித்தால் நலமாயிருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே மிகவும் வாஞ்சிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 9ஆம் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை காலை வேளையில் உங்களோடு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிற இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது சிருஷ்டி என்றாலே எல்லாமே புதிதாக்கப்பட வேண்டும். பழசிலிருந்து புதுசுக்குள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். பழசு தொடரத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சைகள் தொடரத்தான் செய்யும். அது எப்பொழுது வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைச்சது பார்க்கும். அதனால சில நேரங்களில் நம்ம சொல்றோம், ரொம்ப பலகீனமா இருக்கு, சோர்வா இருக்கு, அசதியா இருக்கு, ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் அறிந்த ஒருவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு, எண்ணம். எப்படி நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சோர்வு, அசதி, ஜெபிக்க முடியாத காரியங்கள், வேத வாசிக்க முடியாத சூழ்நிலைகள், இதெல்லாம் இருக்குல்ல, இதை அறிந்த ஒருவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இப்ப யோவான் ஸ்நானகன் சொல்லுவான், யோவான் ஸ்நானகன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அப்படின்னு. நாம் அறியாத ஒருவர் அல்ல, அறிந்த ஒருவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். சரிங்களா? நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுது. உங்கள் பலவீனங்களை அறிந்த ஒருவர், நல்லா கவனிக்கணும், பலவீனங்களை அறிந்த ஒருவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்க இந்த ஆவியானவரை உங்களோடு இணைத்து வாழ்வதற்கு அவரோடு கூட பேசி உறவாடி அவரோடு பழகுங்க, அவரோடு பேசுங்க, மனவிட்டு பேசுங்க. ஏன்னா உங்களுடைய பலகீனம் என்னங்கிறத உங்க குடும்பத்தில் யாருக்கும் தெரியாது. உங்க பாஸ்டருக்கு தெரியாது, உங்க புருஷனுக்கு தெரியாது, இல்லை மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்ற நீங்க உங்க பலகீனத்தை அறிந்தவர், உங்கள் பலகீனத்தை புரிந்தவர், உங்கள் பலவீனத்தில் உதவி செய்ய முன் வந்தவரை நாம் அறியணுமா இல்லையா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேரோ நம்முடைய பலவீனங்களை உதாசீனப்படுத்திட்டு போறாங்க. இப்ப மனைவிக்கு ஒரு பலகீனம் புருஷட்ட சொன்னா, சரி பாரு ஏதாவது மாத்திரை மருந்து எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்ல புருஷனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா சரி பார்த்துடுங்க அப்படிமா. அப்படி பார்த்துக்கிட்டு போங்க போங்கன்னு சொல்றதில்ல, கூட இருந்து கவனித்து விசாரிக்கிற ஒரு நல்ல அருமையான ஒரு ஆவியானவர், தேற்றரவாளன் அப்படி சொல்லுவோமா? தேற்றரவாளன், துணையாளர், கூட இருக்கிறவர். சரிங்களா? அவரோட நாம் என்ன செய்வோம்னா நேரத்தை செலவிடுவோம். பேசுங்க, பேச பேசதானே உறவு உண்டாகும். பேசி பேசிதானே தேவனுடைய சித்தத்தை அறிய முடியும். அதனால ஆவியானோட பேசுங்க. சரிங்களா? நம்ம நம்முடைய பலவீனங்களை அறிந்தவரோடு நம்ம பேசணுங்க. என் மனசை அறிந்தவர், என் இருதயத்தை நன்றாய் புரிந்தவர், என் வாழ்க்கையை அறிந்தவரோடு நான் என்ன செய்கிறேன், உறவு வைத்துக் கொள்கிறேன். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மன மகிழ்ச்சியான நல்ல கால வேளையில் உம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனங்களை அறிந்த ஆவியானவர், பலவீனங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்தவர், அதற்கு உதவி செய்யும்படியாக நடுவில் இறங்கி வந்திருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காணிலே கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலவீனங்களை மாற்றும்படியாய், ஆரோக்கியப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. ஆவியானவர் தாமே தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.